விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாயிகள் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் இருந்து எல்ஜி கார்டன் வரை அகில இந்திய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் கோவிந்தராசு தலைமை தாங்கினார். மேலும் இந்த பேரணியில் அகில இந்திய துணைத் தலைவர் நாகம்மாள், SKM ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் சுருளி ஆண்டவர், தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் குளத்தூர் தா. ரவி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் பிரச்சினை பற்றி எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வாஞ்சிநாதன் கூறும்போது, வைகை, சோத்துப்பாறை, மஞ்சளாறு உபரி நீரை பயன்படுத்த வத்தலகுண்டு, ஏழுவனம்பட்டி சுற்றி 18 கிராம பகுதிகளுக்கு கிளை கால்வாய் அமைத்திட வேண்டும். வத்தலகுண்டு, ஏழுவனம்பட்டி விவசாய நிலங்களை பாழாக்கும் சரவணா சாயப்பட்டறைக்கு தடை விதிக்க வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும். தொடர்ந்து விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் மழையினாலும் அதிக வறட்சியினாலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே பயிர்களுக்கு அரசு காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்க வேண்டும். மின் மசோதா 2022 திரும்பப் பெற வேண்டும். அதேபோல் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்கப்பட வேண்டும். நீர்நிலைகளை தூர்வாரி பாசன வடிகால் வசதிகளை உருவாக்கும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலை நாட்களை 200 நாட்களாக மாற்றியமைக்க அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்தனர். AIKKMS செக்ரட்டரியேட் மெம்பர், ஆல் இண்டியா குழு செக்ரட்டரியேட் மெம்பர். நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னை தலைநகரத்துக்கு வந்து எங்கள் டிமாண்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இங்கே எல்லா புதுக்கோட்டை, சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து AIKKMS உறுப்பினர் மற்றும் பொதுமக்களை சேர்த்து நாங்கள் இங்கே பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறோம். விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற பகுதியில் தண்ணீர் இல்லை. அது எல்லாமே கூட வறட்சியான ஒரு நிலங்கள். ஒரே ஒரு பயிர் தான் வருது ஒரு வருஷத்துக்கு. அந்த பயிர் கூட சில நேரத்தில் கைக்கு வருது, சில நேரத்துக்கு வரதில்லை. வறட்சியால் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில 2 பகுதியிலும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே அவங்கள கேட்கல. அவங்களுடைய கோரிக்கையை யாரையுமே கம்ப்ளீட் பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த ஒரு போராட்டத்தை வேற லெவல்ல நாங்க பேசியாச்சு. அங்க இருக்க ஆட்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தாச்சு, கேட்டாச்சு. இன்னைக்கு கடைசியா சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அடுத்து இரிகேஷன் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், PW மினிஸ்டருக்கு கூட ஒரு மனு கொடுக்கறதுக்காக செக்ரட்டேரியட்டுக்கு போய் மனு கொடுத்து இன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். போது அந்த பேரணி முடிஞ்சு மீட்டிங்க்கு அப்புறமா மனு கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு செக்ரட்டேரியட். எக்ஸாக்டா சொல்லணும்னா 350க்கும் அதிகமான அளவுல விவசாயிகள் இங்க வர போறாங்க. ஒரு ஆளை கூட நாங்க கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அது முக்கியமான விஷயம். என் பேர் வி. மதியழகன், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தாலுகா கரூருங்கிற பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். இது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்தும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு கடைக்கோடி ஏரியா, கொடைக்கானலுடைய மலையடி வாரத்துடைய ஒரு பகுதியிலேருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்தும் இங்கே இந்த அகில இந்திய விவசாய தொழிலாளர் சம்மேளனத்துடைய ஆர்ப்பாட்டம் பேரணிக்காக அங்கேருந்து எங்களோட சொந்த செலவில் வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி ஒரு 350க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களோட முக்கிய கோரிக்கைகள் வைகை, குண்டாறு, காவேரி இணைப்பு திட்டம். அதாவது ஆவுடையார் கோயிலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் வந்து காவேரி சிஎம் தண்ணி வருது. ஒரு ஏரியாவில் சுத்தமாக மானம் பார்த்த பூமி தான் எங்கள் ஊரெலாம். மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம். அங்கே விளையிற நெல்லுக்கு ஒரு போகம் விவசாயம் நெல் விளைவிக்கிறோம். அந்த நெல்லையும் எங்களுக்கு உண்டான விலை கிடைக்கிறதில்ல. அந்த நெல்லை விற்க முடியறதில்லை. இப்போ ஏன்னா வெளி மாநிலத்திலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்க மாநிலத்திலேருந்து நெல், அரிசியை கொண்டாந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு இங்கே விற்றுட்டு போயிடுறாங்க. இங்கே உள்ள விவசாயியோட நெல் விற்க முடியதில்லை. அதனால் மிகுந்த மன உளைச்சல் ஆளாகிறாங்க விவசாயிகள். அதற்கு
எங்களுக்கு அங்கங்கே அதிகப்படியான நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும். எங்களுடைய விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து வர்ற நெல் அரிசிகளுக்கும் தடை செய்ய வேண்டாம். இங்கே விளைகிற அவ்வளவு கஷ்டப்பட்டு விளைகிற விவசாயிகள் நெல்லை விற்க முடியலைங்களா, பெரிய சிரமப்படுறான். அதுபோக அந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் எங்களுக்கு மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. அந்த திட்டத்தை முதல்ல அறிவித்தாங்க, பாதியில் கிடப்பில் கிடக்கு. அந்த திட்டத்தையும் உரிய நிதி ஒதுக்கி இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தி எங்களுக்கு முழுமையாக விவசாயிகளோட எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயியோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் தான் எங்களோட ஒரே குறிக்கோள்னு சொல்கிறாங்க. இதுவரையும் விவசாயிகள் இருக்க விவசாயிகள் கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களை விட்டுட்டு பிழைப்பு தேடி நகரங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை விவசாயிகளுக்கு நீங்கள் உண்மையான விவசாயிகள் மேலே அக்கறை இருக்க அரசாங்கங்களாக இருந்தால் எங்களை விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். எங்களுடைய நெல் விற்கிறதுக்கு நீங்கள் வெளி மாநிலத்தில் வர்ற நெல் அரிசி வகைகளுக்கு அதற்கு கட்டுப்பாடு விதித்து தமிழ்நாட்டு விளையிற விளைபொருட்களை நல்ல விலை கொடுத்து விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். எங்களுடைய இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தணும். அதான் எங்களோட கோரிக்கை. 3 ஊராட்சிகள் இருக்குது. 3 எழுதும்பட்டி ஊராட்சி, விரால்பேட்டி ஊராட்சி, கோட்டைப்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சி உட்பட 18 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 18 கிராமம் எங்கள் பூமி வானம்பத்த பூமியாக தான் இருக்குது. எங்கள் பகுதிக்கு இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையாக இருக்குது. இந்த 3 டேமில் வருஷத்துக்கு 3 டே தண்ணி வீணாகி போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 ஊராட்சியை நாங்கள் கேட்டுருக்கோம். இந்த 3 ஊராட்சியில் 18 கிராமம் இருக்குது. இந்த தண்ணி எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களாக்க கிட்டத்தட்ட 40-50 ஏக்கர்கள் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நீங்கள் அதை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று இந்த இருக்கிற தண்ணியே சரணா சாயப்பட்டதுனால இருக்கிற தண்ணி நிலத்தடி தண்ணி பாலாக போய் பல நோய்கள் வந்துட்டு இருக்குது. கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு. 2வது விலங்குகள் இன்னும் சொன்னால் கூட சேனை கூட பண்ண முடியல. விலங்குகள் இனப்பெருக்கம் கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த நீடிச்சிட்டு இருக்குது இப்போ அங்கே. ஏன்னா அந்த சில விலங்குகள் கூட அந்த புல்லை கூட திங்க முடியாமல் போயிட்டு இருக்குது. இந்த இதை இன்னும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை எங்களுக்கு பரிசீலனை செஞ்சு கொடுக்கணும். இத்தனை விவசாயிகள் நம்பி நாங்கள் முதலமைச்சரை நம்பி நாங்கள் தமிழ்நாடு தலைநகருக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஏன்னா எங்கள் பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் பொழப்பெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். இதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நீங்கள் இல்லைண்டா இல்லை ஆடு மாடு சாகுற மாதிரி நாங்களும் சொத்து போயிடுவோம். நாங்களும் வேற வழியே கிடையாது. 12 கிராமம் வேற வழியே கிடையாது. அடுத்த வருஷம் 2026 நீங்க இந்த கோரிக்கையை தேர்தல் பண்ணி கொடுத்தன்னு சொன்னா எங்கள் பகுதி அழிஞ்சிரும் பகுதி. எப்பவுமே விவசாயிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தான் எங்களோட அமைப்பு. காரணம் என்னன்னு சொன்னோம்னா விவசாயிகள் இல்லைன்னா வணிகம் கிடையாது. விவசாயிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு கோரிக்கைகளை பல முறை வச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னைக்கு இராணுவத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கணும். தமிழக முதல்வர் இந்த பேட்டியின் வாயிலாக இந்த விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இதை பார்த்து துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லோரும் பார்த்து ஆய்வு பண்ணி உடனடியாக இவங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் இவர்கள் முன்னெடுக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்குனாலும் நாங்கள் முன்னெடுத்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தோம். 3 ஊராட்சிகள் இருக்குது. 3 எழுதும்பட்டி ஊராட்சி, விரால்பேட்டி ஊராட்சி, கோட்டைப்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சி உட்பட 18 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 18 கிராமம் எங்கள் பூமி வானம்பத்த பூமியாக தான் இருக்குது. எங்கள் பகுதிக்கு இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையாக இருக்குது. இந்த 3 டேமில் வருஷத்துக்கு 3 டே தண்ணி வீணாகி போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 ஊராட்சியை நாங்கள் கேட்டுருக்கோம். இந்த 3 ஊராட்சியில் 18 கிராமம் இருக்குது. இந்த தண்ணி எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களாக்க கிட்டத்தட்ட 40-50 ஏக்கர்கள் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நீங்கள் அதை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று இந்த இருக்கிற தண்ணியே சரணா சாயப்பட்டதுனால இருக்கிற தண்ணி நிலத்தடி தண்ணி பாலாக போய் பல நோய்கள் வந்துட்டு இருக்குது. கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு. 2வது விலங்குகள் இன்னும் சொன்னால் கூட சேனை கூட பண்ண முடியல. விலங்குகள் இனப்பெருக்கம் கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த நீடிச்சிட்டு இருக்குது இப்போ அங்கே. ஏன்னா அந்த சில விலங்குகள் கூட அந்த புல்லை கூட திங்க முடியாமல் போயிட்டு இருக்குது. இந்த இதை இன்னும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை எங்களுக்கு பரிசீலனை செஞ்சு கொடுக்கணும். இத்தனை விவசாயிகள் நம்பி நாங்கள் முதலமைச்சரை நம்பி நாங்கள் தமிழ்நாடு தலைநகருக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள்
ஏன்னா எங்கள் பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் பொழப்பெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். இதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நீங்கள் இல்லைண்டா இல்லை ஆடு மாடு சாகுற மாதிரி நாங்களும் சொத்து போயிடுவோம். நாங்களும் வேற வழியே கிடையாது. 12 கிராமம் வேற வழி கிடையாது. அடுத்த வருஷம் 2026 நீங்க பண்ண இந்த கோரிக்கையை தேர்தல் பண்ணி கொடுக்கன்னு சொன்னா எங்கள் பகுதி வந்து அழிஞ்சிரும் பகுதி. இந்த மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் வத்தலகுண்டு வெறியப்ப நாயக்கன்பட்டி வாஞ்சிநாதன், புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் ஒன்றிய பொருளாளர் மதியழகன், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை அருண்குமார் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இப்பேரணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.